Antigen recognition processing presentation, cellular immunity. First என்ன பண்ணுன்னா ஆன்டிஜன் presenting செல் ஆன்டிஜனை என்கல்ஃப் பண்ணும் எண்டோசைட்டோசிஸ் மூலியமாக. ஃபேகோசைட்டோசிஸ் அதாவது செல் ஈட்டிங் மூலமாக ஆன்டிஜனை உள்ளே என்கல்ஃப் பண்ணிடுது. என்கல்ஃப் பண்ண பிறகு டைஜஷன் ஆஃப் த ஆன்டிஜன், அந்த ஆன்டிஜனை டைஜஸ்ட் பண்ணுது. அந்த செல்லில் லைசோசோமல் என்சைம்ஸ் இருக்கும். அந்த லைசோசோமல் என்சைம்ஸ் ஆன்டிஜனை டைஜஸ்ட் பண்ணி பெப்டைட் ஃப்ராக்மெண்ட்ஸாக மாற்றுது. பெப்டைட் ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபேகோசோமல் வெசிக்கிள்ஸை உருவாக்குது. இது ஒரு பக்கம் நடக்கும். அதே நேரத்தில் அந்த பக்கம் MHC2 மாலிகுல்ஸ் வந்து MHC வெசிக்கிள்ஸை உருவாக்கும். இந்த ரெண்டுமே ஒரே ஸ்டெப்பில் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபியூஷன் ஆஃப் த வெசிக்கிள்ஸ், 2 வெசிக்கிள்ஸ் ஃபார்ம் ஆச்சுல, அந்த 2 வெசிக்கிளுமே ஃபியூஷன் ஆகுது. ஃபேகோசோமல் வெசிக்கிள்ஸ் கம்பைன் வித் MHC வெசிக்கிள். 4th ஸ்டெப் என்னென்னா, இந்த வெசிக்கிள்ஸ் தான் ஃபார்ம் ஆச்சு, அதுக்கு உள்ள மாலிகுல்ஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாமே இப்போ பைண்ட் ஆகுது. பைண்டிங் ஆஃப் பெப்டிக் ஃப்ராக்மெண்ட்ஸ் வித் MHC2 மாலிகுல். பைண்ட் ஆனோடனே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அந்த பைண்ட் ஆனது பேர் தான் ஆன்டிஜன் MHC காம்ப்ளெக்ஸ். அடுத்தது 5th ஸ்டெப் என்னென்னா எக்ஸோசைட்டோசிஸ். இப்போ எண்டோசைட்டோசிஸ் மூலியமாக உள்ளே வந்துச்சு, எக்ஸோசைட்டோசிஸ் மூலியமாக அந்த காம்ப்ளெக்ஸ் வெளியே போகுது. இன்கார்பரேஷனாக ஒன்றும் இல்லை, ஃப்ளூயிட் மொசைக் மாடல் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன்லேருந்து இந்த வெளியே போதா, அதுக்கு பேர் தான் இன்கார்பரேஷன் ஆஃப் ஆன்டிஜன் MHC காம்ப்ளெக்ஸ். இப்போ எக்ஸோசைட்டோசிஸ் ஆனோடனே இப்போ T செல்ஸோட பைண்ட் ஆகணும். T செல்ஸோட பைண்ட் ஆகிறதுக்கு தான் ஒரு இம்யூனாலஜிக்கல் சினாப்ஸ் உருவாகும். இப்போ MHC காம்ப்ளெக்ஸ் இருக்கா, அந்த MHC காம்ப்ளெக்ஸ் T செல் ரிசெப்டாரோட பைண்ட் ஆகுது. அந்த T செல் ரிசெப்டாரோட மெம்பரைனில் அடேஷன் ப்ரோட்டீன் ஒன்று இருக்கும். இது ரெண்டும் பைண்ட் ஆனோடனே அந்த அடேஷன் ப்ரோட்டீன் ஒரு ஜங்ஷன் உருவாக்கும். ஜங்ஷன் உருவாக்கணும்னா இம்யூனாலஜிக்கல் சினாப்ஸ் உருவாகும். அதோட T செல் ஆக்டிவேட் ஆகும். T செல் ஆக்டிவேட் ஆகணும்னா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். இந்த T செல் ஆக்டிவேட் ஆகணும்னா ரெண்டுமே நடக்கணும். ஆன்டிஜன் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து அந்த ரிசெப்டரோட பைண்ட் ஆகணும், அதே மாதிரி அந்த ப்ரோட்டீன் வந்து ஜங்ஷனை உருவாக்கணும். ரெண்டுமே நடந்தால் தான் T செல்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஒன்று மட்டும் நடந்திருக்கு அப்படின்னா அந்த T செல்ஸ் ஆக்டிவேட் ஆகாது. இங்கே அதான் கொடுத்துருக்காங்க. அந்த டென்டிட்டிக் செல்ஸ், அதாவது ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல் அந்த ஆன்டிஜனை என்கல்ஃப் பண்ணி அதை ஃப்ராக்மெண்ட்ஸை மாற்றி ரிசெப்டரோட பைண்ட் ஆகுது. ரிசெப்டர் பைண்ட் ஆனோடனே T செல்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. T செல்ஸ் ஆக்டிவேட் ஆனால் என்ன ஆகும், ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி டார்கெட் செல்ஸை கொள்ளுது. அவ்வளோதான். இதுதான் செல்லுலார் இம்யூனிட்டி.